ஹாய், வெல்கம் டு தமிழ் உதிரம். அங்கே இன்றைக்கி நியூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் பாருங்கள். சைனீஸ் ஹெலிகாப்டர்ஸ் கேம் க்ளோஸ் டு பார்டர் அட் பேங்காங் ஸோ லேக் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. இந்த பேங்காங் ஸோ லேக் அப்படின்ற இடத்துல அந்த இது பார்த்திங்கன்னா அது வந்து பார்டர் இந்தியா அண்ட் சைனா பார்டர், இந்தியா சைனா நேபாள் அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஹெலிகாப்டர்ஸ் நிறைய வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெட் ஏர்வேஸ் வந்து ரெடியாக இருந்திருக்கு. ஏதாவது சப்போஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். செகண்ட் பேஸ் ஆஃப் வந்தே பாரத் மிஷன் வில் பிகைன் ஆன் May 16 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்களா. அதாவது வந்தே பாரத் மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்க இந்தியர்கள் NRIs நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் மூலிமா இங்கே இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர மிஷன் பேர் தான் வந்தே பாரத் மிஷன். இது வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆனும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டில் நிறைய இந்தியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட செகண்ட் பேஸ் வந்து பார்த்தா திரும்ப May 16 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். கேப்ஸ் இன் ஆர்டர்ஸ் பிளேம்டு ஃபார் செகண்ட் வேவ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வாக்கிங் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த ஊர்களுக்கு நடந்தே போயிட்டுருக்காங்க. அது வந்து நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராமிக் ட்ரெயின்ஸ்லாம் விட்டுறாங்க, பஸ்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுனால. ஆனால் அது கொஞ்சம் கேப் இருந்ததுனால, அந்த ஆர்டர்ஸ்லாம் வரது கொஞ்சம் கேப் இருந்ததுனால, இடைவெளி இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க திரும்பவும் நடந்தே அவங்களோட ஊருக்கு வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க. ரெஸ்பான்ஸ் டு COVID-19 ஷோஸ் லேக் ஆஃப் குளோபல் லீடர்ஷிப் யான் ஜூட்டேங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19க்கான ரெஸ்பான்ஸ் வந்து எதை ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் லீடர்ஷிப் இல்லாதது வந்து காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு தலைவரோ இல்லை ஒரு தலைமையோ ஒரு லீடர்ஷிப் இருந்து இது வந்து அணுகிறது அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஓன் இதில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். PM அனௌன்சஸ் 20 lakh crore எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேற்று நைட் 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா பேசினார். இந்த மாதிரி என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்போ அதில் வந்து அவர் என்ன ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் 4 எக்ஸ்டென்ஷன் பற்றி சொன்னார். லாக்டவுன் 4 எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் 20 லட்சம் கோடி 20 lakh crore எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 20 lakh crore வந்து எப்படிலாம் செலவு பண்ண போகிறாங்க, எதுக்கெல்லாம் இது பண்ண போகிறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் டேஸில் வந்து நம்ம மேபி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேபி அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஒரு 2-3 டேஸில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லாக்டவுன் 4க்கான இது வந்து பார்த்திங்கன்னா May 18 முன்னாடியே நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இன்னும் மோடி வந்து கொஞ்சம் இதாக சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்குது, யாரையும் சார்ந்து இல்லை இந்தியா வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு PPEs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் யூனிஃபார்ம் மாதிரி. இப்போ டாக்டர்ஸ்லாம் COVID-19 பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் கிட் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி N95 மாஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் கன்ஃபார்ம் ஆகும் இந்தியாவில் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாம் இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 லட்சம் PPE கிட்ஸ் N95 மாஸ்க் தயாரிக்கிற அளவு நம்ம வந்து இந்தியா வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ் எல்லாமே லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணுறது வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணால் நம்ம வந்து இன்டர்நேஷனலாக மாறிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 21st century வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரிலையண்ட்டாக இருந்து நம்ம வந்து மற்ற கண்ட்ரிகளுக்கு எல்லாமே ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனால் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேக் இன் இந்தியா வந்து இது பண்ணணுன்ற மாதிரி நிறைய பாயிண்ட் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னோடியாக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன்டிஃபிகேஷன், டியூபர்குலோசிஸ் போலியோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஓப்பன்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப நல்லா வந்து உலகத்துக்கே ஒரு முன்னோடி மாநிலமாக வந்து முன்னோடி நாடாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இந்தியாவோட 5 pillars ஆஃப் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கானமி, டெமோகிராஃபி, டெக்னாலஜி ட்ரிவன் சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்கனாமி, பொருளாதாரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, அதுக்கப்புறம் டெமோகிராஃபின்றது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இந்த சென்ஸ் அது மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் டெக்னாலஜி ட்ரிவன் சிஸ்டம், டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் சப்ளை செயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை செயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து பொருட்கள் கொண்டு போகிறது, இது பண்ணுறது, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப இதாக இருக்குது. அது 5 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ரொம்ப மோஸ்ட் பில்லர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஃபியூச்சர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 lakh crore பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா
என்ன பண்ண போகிறாங்க, எதுக்கெல்லாம் இது பண்ண போகிறாங்க அப்படின்றது மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எதை ஃபாலோ பண்ணி வரும், இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த COVID-19 லீவ் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து இதுலேருந்து செலவு பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே வந்து தெரியும். அதே மாதிரி லாக்டவுன் 4 எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் டேஸில் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், ஆரோக்கிய சேத்து ஆப் மேண்டட்டரி ஃபார் ரிட்டர்னிங்ஸ் NRIs மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரோக்கிய சேத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவோட இது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, அதை ரிலீஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 கேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காக, மானிட்டர் பண்ணுறதுக்காக அது இது பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாத்துக்குமே கம்பல்சரி மேண்டேட்டரி எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் மைக்ரன்ஸ், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம இடம்பெயர்ற தொழிலாளர்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சேத்து ஆப்ன்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்க லைன் பாருங்கள், இந்தியாஸ் கேஸ் லோட் ஜம்ப்ஸ் பை 3604, டெத் டோல் டச்சஸ் 2293 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்தியாவோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3604 கேஸ் வந்திருக்கு. டெத் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 2293 டெத்ஸ் வந்து வந்திருக்குன்னு இருக்காங்க. டோட்டல் கேசஸ் இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 70,756, 70,756 கேசஸ் இருக்குது. நேற்று மட்டும் 87 பேர் இறந்துருக்காங்க. டோட்டல் டெத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2293 பேர் இறந்துருக்காங்க. ஆக்டிவ் கேசஸ் கரண்ட்டில் ஆக்டிவாக, அதாவது டோட்டல் கேசஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கேசஸ் இப்போ கரண்ட்டில் யாருக்கெல்லாம் கோவிட் இருக்குது, குணமானவங்க ப்ளஸ் இறந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் டோட்டல் கேசஸ் இருக்கும். இப்போ குணமானவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 22,454 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குணமாயிருக்காங்க. 46,008 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ் கேசஸில் இருக்காங்க. இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2,293 பேர் இருக்காங்க. அது த இந்து இஸ் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இங்கிலீஷ் டெய்லி 4th டைம் இன் இயர் ஒன் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த குவார்ட்டரில் இந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான பேர் மக்கள் வந்து படிக்கிறதுக்கு ஹாட் பண்ணுற பேப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது 4th டைம் எப்படி இருக்குன்றாங்க. அடுத்து சர்வீஸ் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்களேன். அந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரெஸ்யூம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து நேற்று ரெஸ்யூம் ஆயிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வரவங்க எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மாஸ்க் போட்டிருக்கணும், ஸ்க்ரீனிங் பண்ணி யாருக்காவது ஃபீவர் இருக்க மாதிரி தெரிஞ்சு அவங்கள வந்து போர்டிங் பண்ண விடாமல் தான் இது பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இதாக தான் ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 716 நியூ கேசஸ், 8 டெத்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 716 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. டோட்டல் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,717 கேஸ் ஆகிருக்கு. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 538 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் 500 கேசஸ் பார்த்திங்கன்னா சென்னையிலேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. 516 கேசஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது வந்து கண்டினியூஸாக சென்னையில் வந்து பார்த்தா 3rd day 500+ கேசஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கிளாஸ் 10 எக்ஸாம்ஸ் ஃப்ரம் June 1. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்காமல் இருந்தது. அது June 1 to 12 வரைக்கும் நடத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் அலோவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பஸ் ஃபெசிலிட்டிஸ் அலோவ் பண்ணாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் ஸ்கூலில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுப்பாங்க. இப்போ அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க, அங்கேருந்து அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்லி தெரியாது. அதே மாதிரி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்குது. அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடுலேருந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியா காட் அப் இன் US China ஸ்பேட் ஓவர் தைவான் ஸ்டேட்டஸ் WHO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் அந்த டெசிஷன் மேக்கிங் எக்ஸிக்யூட்டிவ் பாடியோட சேர்பர்சனாக ஆக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தைவான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தைவானோட ஸ்டேட்டஸ் வந்து திரும்பவும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தைவானுக்கான அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறதா வந்து பார்த்திங்கன்னா US வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சைனா வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் அந்த ப்ராப்ளம் போகிறதுனால சேர்பர்சனாக இந்தியா ஆகும்போது என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி 2 நாட்களுக்கும் இடையில் மாட்டியிருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் ஷேங்க் 16.7% இன் மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒன்று தான். இண்டஸ்ட்ரியில் இது மட்டும் கிடையாது, எல்லா செக்டார்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா கோவிடில் ஃபுல்லாக லாக்டவுனில் இருக்கனால எதுவுமே ப்ரொடக்ஷன் கிடையாது, அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்னால எல்லாமே டவுன் ஆயிருக்கு. அதில் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் மட்டும் 16.7% வந்து குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த பிசைஸ் சென்னை கேசஸ் சர்ஜிங் இன் செங்கல்பட்டு திருவள்ளூர். சென்னை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செங்கல்பட்டு திருவள்ளூர் அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கள் முக்கியமான காரணம் எல்லாமே இந்த பார்த்திங்கன்னா அந்த கோயம்பேடு கிளஸ்டர் தான் ரொம்ப காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைடில் பாருங்கள், ஓவர் 1,100 பேசஞ்சர்ஸ் அரைவிங் ஆன் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் டு அண்டர்கோ RT-PCR கிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. RT-PCR டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1,100 பேசஞ்சர்ஸ் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் மூலிமா வரவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RT-PCR டெஸ்ட் எடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு.
அது பாருங்க நியர்லி 3 lakh இ-பாசஸ் இஷ்யூட் இன் ஏ வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ-பாசஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெட் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி இ-பாசஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வீக்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் இ-பாசஸ் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சைடில் பாருங்கள், இண்டஸ்ட்ரி பாடி 6 அமெண்ட்மெண்ட்ஸ் டு லேபர் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாமே இண்டஸ்ட்ரியோட ஓன் பண்ணியிருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேபர் லாஸ் வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த லேபர் லாஸ் வந்து அமெண்ட் பண்ணலாம். மற்ற குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படின்னா 8 ஹவர்ஸ் வந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் பர் டேக்கு வந்து ஒர்க் பண்ணணும். 8 ஹவர்ஸ் இருந்தது 12 ஹவர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ரா சேலரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் எடுக்குன்றதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வேலை செய்கிற லேபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லி இருக்குது. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த லேபர் லாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், 8 ஹவர்ஸ் வந்து 12 ஹவர்ஸாக மாற்றுங்க, வராதவங்களுக்கு சேலரி கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட தரப்பு கோரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. TN earmarks 2019 crore ஃபார் ஃப்ரீ ரேஷன்ஸ் ஃபார் ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதை பார்த்தீங்கன்னா ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏப்ரல் மேலேருந்து கொடுத்துருங்க, அடுத்த ஜூனுக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்காக டோட்டலாக 219 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், HC refuses to case tax evasion case against கார்த்தி சிதம்பரம். அந்த கார்த்தி சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் எவேஷன் கேஸ் போட்டிருந்தாங்க. அதை வந்து தள்ளுபடி பண்ண ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சைடில் பாருங்கள், புதுச்சேரி ரிவைசஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃப்ரம் 8 to 12. புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8லேருந்து 12 வரைக்கும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்த சைடில் பாருங்கள், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இன் பவர் செக்டர் மே நாட் ஒர்க் இன் TNDB. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இந்த பவர் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 100 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே முற்றிலும் ஃப்ரீயாக இருக்குது. 100 யூனிட் மேலே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட் ₹1 0.5 ரூபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி, அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க பவர் செக்டரில் வந்து கொண்டு வர அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இன்னும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்சிடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய அமௌண்ட், அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கிட்டத்தட்ட அந்த இதெல்லாம் போட்டுருவாங்க. 2.1 crore டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ், 2.1 கோடி பேர், 1 கோடி குடும்பத்திற்கான மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா 100 யூனிட் கீழே யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து வாங்குறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 21.4 lakh ஃபார்ம் கனெக்ஷன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கான கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் வியூவர்ஸும் அது வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட்லூம் வியூவர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இது கொடுத்துருக்காங்க, சப்சிடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கும் சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லா அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வச்சு 2014 பேசிஸில் கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8,400 crore சம்திங் சப்சிடியாகவே வந்துட்டுருக்கு. அதை வந்து இப்போத்தி டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் சப்சிடியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், INS மாகர் அரைவ்ட் ஃப்ரம் மேல் வித் 202 எவாக்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா INS மாகர்ன்ற போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ்லேருந்து அடுத்த 202 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சிக்கு கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் INS ஜலஸ்வா அப்படின்ற கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா 698 பேர் மால்தீவ்ஸ்லேருந்து கூட்டு வந்திருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்து செகண்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா INS மாகர் அப்படின்ற கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்திருக்கு. இந்த நேம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், எடிட்டோரியல் வாங்க. எடிட்டோரியலில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பெரிலோஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. தி சென்டர் நீட்ஸ் டு ஹெல்ப் ஸ்டேட்ஸ் ஃபினான்ஷியலி ஸோ தட் தே கேன் ஃபைட் த வைரஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கையில் வந்து பணம் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனால் எல்லாமே முடங்கி போயிடுச்சு, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. ஆக்டிவிட்டீஸ் இல்லாத பட்சத்தில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா
எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுமே அமௌண்ட் இல்லாமல் இருக்குது. அதனால தான் அவங்க மோஸ்ட்டாக அவங்களுக்கு வர அமௌண்ட் வர செக்டார்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து லிக்கர் ஷாப், அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் வந்து ரெவன்யூவாக வந்துட்டுருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் மூலிமா வர சேல்ஸ் டேக்ஸ், அதாவது இந்த ஒரு வீட்டு மனைகள் விற்பனை அது மாதிரி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிலங்கள் விற்பனை மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் வந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரெவன்யூ வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வரும், அது வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் ஆன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலிமா வர சேல்ஸ் டேக்ஸும் அதிகமான அமௌண்ட் வந்துட்டுருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதில் அதிகமான காசு வந்துட்டுருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டோட்டல் ரெவன்யூலே பாதி ரெவன்யூக்கு மேலே இதிலே வந்துருக்கும். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா முடங்கின காரணத்தால் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே பயங்கர லாஸ்ட்டில் இருக்காங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு முன்னால் நடந்த பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்கில் கூட ஃபண்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேட்டுருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சரும் கேட்டுட்டு இருந்தார். இது மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கேட்கறதுக்கான முக்கியமான காரணங்கள் அதுதான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரொம்ப கையில் எதுவுமே இல்லாதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த லிக்கர் ஷாப் எல்லாமே ஓப்பன் பண்ண சொன்னதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். ரெவன்யூ வரல அப்படின்றதுனால தான் வந்து லிக்கர் ஷாப்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ண சொல்லுங்க. இதன் மூலிமா பாதிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்க மாநிலங்கள் மட்டும் கிடையாது, ரொம்ப அதிகமான ரெவன்யூ ஏர்ன் பண்ணிட்டு இருந்த மாநிலங்களும் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கிட்ட ஃபண்ட் எங்களுக்கு வேணுன்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுலேயும் ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட சேலரிஸ், எம்ப்ளாயிஸோட சேலரிஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க, பென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அப்படி இருந்தும் அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸோட நீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்டே ஃபினான்ஸ் இல்லை. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 lakh crore இன்க்ரீஸ் பண்ணுறது, 7.8 lakh crore 12.2 crore இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழிகள் இருக்கும் அமௌண்ட் வந்து வாங்குறதுக்கு. இது மாதிரி அதே மாதிரி அவங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட்டையும் டார்கெட்டையும் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 3% இருக்கணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ரிவர்ஸ் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை ரிவர்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆர்பிஐலையும் பார்த்தீங்கன்னா அந்த பாரோயிங்கு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படியாவது வந்து அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே கேட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலால் வரி போட்டாங்க, 13 ரூபா வந்து போட்டாங்க. அதே மாதிரி டீசலுக்கு 16 ரூபா வந்து போட்டாங்க. அது 2 தடவை வந்து போட்டாங்க. மார்ச்சில் ஒரு தடவை போட்டாங்க, திரும்ப இப்போ ரீசெண்டாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து போகிறாங்க. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெவன்யூ கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெளியில் பாரோ பண்ணுற பவர் இருக்குது, அவங்க வந்து பாரோ பண்ணுவாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து பார்த்திங்கன்னா 4.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாக்டவுன் 4.0 வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் அவங்க எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி. அப்படி முடிவு பண்ணாங்க அப்படின்னா அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி பாதிக்கப்படல. அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் இருக்க எல்லா மாவட்டங்களும் ஒரே மாதிரி பாதிக்கப்படல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டெலிகேட் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வேணால் பை டிஃபரிங் அகைன் டு த எக்ஸிக்யூட்டிவ் ஆன் காஷ்மீர் த SE is abdicating judicial responsibility அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4G வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான விவகாரம் பார்த்தினா ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பவர் எதுக்காக கோர்ட் வந்து இருக்கோ அதோட பவரை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இல்லை இந்த ஆர்டிகல் 32ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டு என்ஃபோர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணால் அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஆய்வு பண்ண சொல்லி 4G கனெக்ஷன் ஏன் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா என்ன நிலவரம்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ண சொல்லி இது போட்டிருக்காங்க. அது எந்த யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அங்கே கனெக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே வந்து கொடுக்கறதுக்கான இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. மாதிரி இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கியமாக சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 4G கனெக்ஷன் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா டெரரிஸ்ட் அட்டாக் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் வந்து சொல்லியிருக்காங்க.
அதான் இப்படி ஒரு காரணம் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கொஷின் வந்து ஏதாவது கேட்டிருக்கணும். இவ்வளோ லாக்டவுனில் இருக்கும்போது இவ்வளோ இதாக கனெக்ஷன்லாம் கொடுக்காமல் இருக்கும்போதே ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 டெரரிஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. 108 டெரரிஸ்ட் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அது எல்லாமே எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி கொஷின் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கேட்கல. இது மாதிரி கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த செக்ஷன் 144லாம் ரொம்ப பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது கேட்கலாம். இப்போ அந்த 4G கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு முக்கியமாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோவிட் பேண்டமிக்கில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி டாக்டர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மீடியாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் சொல்கிற தீர்ப்பில் தான் இருக்குது. அவங்க வந்து 4G கனெக்ஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 4G கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் மட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் சீஃப் செக்ரட்டரியும் யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்க 2 செக்ரட்டரிஸையும் வந்து பார்த்திங்கன்னா 4G சர்வீசஸ் வந்து ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் மிஸ்யூஸ் நீங்கள் வந்து டெரரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் மிஸ்யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி டெரரிஸ்ட் இன்சிடென்ட் வந்து ஸ்பைக் ஆகிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் தான் தெரியும். அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கார்ட்டூன் ஸ்கோப் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்காங்க. சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வழிகள் வந்து அவங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு கனெக்ஷன்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான கனெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிரை பயணம் வச்சு அந்த இடத்துல நடக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து தாண்டி வந்து அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நடக்கிற சினாரியோ அப்படியே போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள். மன்மோகன் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் காரணமாக வந்து அனௌன்ஸ் இது பண்ணியிருந்தாங்க. அப்போ எய்ம்ஸில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தே பாருங்க, நோ ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் அட் பேங்காங் ஸூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல. இந்த பேங்காங் ஸூ லேக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் வயலேஷன் நடந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. ஆனால் அது மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஆர்மி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு ஹெலிகாப்டர்ஸ் சைனீஸ் ஆர்மியோட ஹெலிகாப்டர்ஸ் வந்து வந்துச்சு இந்தியன் ஆர்மி கூட அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் எப்படின்னு நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏர் வயலேஷன் எதுவும் நடக்கலை, வந்துருந்துச்சுன்னா நாங்கள் அட்டாக் பண்ணியிருப்போம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வாங்க, இந்த பேசஞ்சர் சர்வீசஸ் ரெஸ்யூம்டு பார்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் இது வந்து நடந்தது தான் சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் திரும்ப வந்து ரன் ஆக ஆரம்பிச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த செகண்ட் பேஸ் ஆஃப் வந்தே பாரத் ஃபஸ்ட் பேஜில் பார்த்தது தான். அது May 16 ஆரம்பிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறது. மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்குது. டாசஸ் வந்து பார்த்திங்கன்னா 24,000 மேலே பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மகாராஷ்டிரா பேனல் டிசைட்ஸ் டு ரிலீஸ் 50% பிரிஸ்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்த்தூர் ரோட் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகுது. அந்த ஜெயிலுக்குள்ள 184 பிரிஸ்னர்ஸ்க்கும் 26 போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கும் ஆகிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 50% பிரிஸ்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா மகாராஷ்டிரா பேனல் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ரொஃபைல் கேசஸில் இருக்கவங்க ஆட்களை மட்டும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க அது பார்த்திங்கன்னா கொரோனா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டிஃபென்ஸ் திங்க் டேங்க் ரீநேம்டு யூனிலேட்டரலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அதுக்கான நேம் வந்து என்னவா மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோகர் பரிக்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கோவோட சிஎம்ஓ இருந்தார், கேன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஒரு ப்ரொலிஃபியன்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஒரு நல்ல தலைவர். அவர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் அனலைசிஸ் நேம் வந்து அவர் பேர் வந்து சேர்த்து மாற்றினாங்க. மனோகர் பாரிக்கர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அங்கே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்ககிட்ட எதுவுமே கன்சல்ட் பண்ண கிடையாது. கன்சல்ட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணது பிரச்சனை இல்லை, ஆனால் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஒர்க் ஆன் மியூசியம் ஆஃப் பிஎம்ஸ் டு பிகைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் ஆஃப் பிஎம்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த பிஎம்ஸ்க்கு எல்லாமே ஒரு மியூசியம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒர்க்கை வந்து திரும்ப பிகைன் பண்ணியிருக்காங்க, திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான பிட்டிங் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லைட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வேர்ல்டு நியூஸ் பாருங்கள். ஊகான் டு டெஸ்ட் என்டையர் பாப்புலேஷன் ஆஃப்டர் நியூ வைரஸ் கிளஸ்டர் எமர்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஊகான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டே ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா இடம் அப்படின்னு சொல்லலாம் சைனாவில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா 6 கேசஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊகானோட என்டையர் பாப்புலேஷனும் 11 மில்லியன் பாப்புலேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நாளுக்குள்ளே டெஸ்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஹேஸ்டி ரீஓப்பனிங் வில் ஹேவ் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேஸ்டி ரீஓப்பனிங் வில் ஹேவ் கான்சிக்வன்சஸ்னால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே திரும்ப ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டோனி ஃபூஷி அப்படின்ற ஒரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்டோனி ஃபூஷி என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்வளோ வேகமாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நிறைய கான்சிக்வன்சஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அண்டோனியோ ஃபாசி அப்படின்ற யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸோட டைரக்டர் யூஎஸில் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ரஷ்யா கிளைம்ஸ் டு செகண்ட் ஸ்பாட் இன் நம்பர் ஆஃப் கேசஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து போயிடுச்சு. அவ்வளோ கேசஸ் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 232,243 கேசஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கேசஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூ பார்ன்ஸ் அமாங் 13 டெட் இன் காபூல் ஹாஸ்பிட்டல் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. காபூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து நடந்திருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து நடந்திருக்கு. அங்கே வந்து 13 பேர் இறந்துருக்காங்க. அதில் 2 குழந்தைகள், புதுசாக பிறந்த குழந்தை 2 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நடந்த அட்டாக்ல வந்து ஃபினரலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு 3 பேர் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. யாரும் அது வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்கல. அவங்க யார் பொறுப்பேற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சைனா வேவ்ஸ் டேரிஃப்ஸ் ஆன் 1 more US இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு US இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. இப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் வந்து போட்டாங்க யூஎஸும் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அதுக்கப்புறமும் டேரிஃப்ஸ் வந்து நிறைய போட ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த ட்ரேட் டீலில் ஒரு இது கொடுக்குற மாதிரி சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து வர இம்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரிஃப் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. டேரிஃப் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடார் எக்யூப்மெண்ட், ஏவியேஷனுக்கான ரேடார் எக்யூப்மெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்து போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஸ்னஸ் நியூஸ் பாருங்கள். இண்டிசஸ் ஏரியாஸ் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஸ்டாக்ஸ் இப்போ எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் தான் வந்து போயிட்டு எதுவுமே இதில் போயிட்டுருக்க நிலமையில் இருக்குது. அது இருக்கும்போது இண்டிசஸ் ஏரியானா வந்து பார்த்தீங்கன்னா மேலும் கீழமாக வந்து ஆடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் இண்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போது வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன் கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபாரின் இன்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 1662 கோடி ரூபாய் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 20 லட்சம் கோடி ரூபாய் ரிலீஃப் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து நல்லா கெயினோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கிளன்மார்க் இனிஷியேட்டிவ் phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஃபார் ஃபேவிபிரவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபேவிபிரவர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் மெடிசன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. 2 ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க கொரோனா வைரஸ் பேஷன்ஸ்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd ட்ரையல் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 3rd ட்ரையல் வந்து சப்போஸ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது கொரோனாவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. கொரோனாவுக்கு வந்து ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிசனாக இருக்கும் கொரோனாவுக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மெடிசனாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த ஃபேவிபிரவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ட்ரையல் வரைக்கும் phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வரைக்கும் போகிற ஃபஸ்ட்டு மெடிசன் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து போட்டிருக்காங்க மெடிசன் நேம் பார்த்துக்கோங்க. ஃபேவிபிரவர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசனோட நேம். அடுத்து பாருங்கள், லிஸ்டட் கம்பெனிஸ் கேன் ஹோல்ட் ஏஜிஎம்ஸ் வியா வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னு சொல்லி. இந்த லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மீட்டிங் எல்லாமே அசிஸ்டன்ட் ஜெனரல் ஒரு மீட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த
இந்த ஜென்ரல் மீட்டிங் வந்து கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சப்போஸ் இப்போ பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா, பேங்க்ஸ் இன்வெஸ்டிங் கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மீட்டிங்கை ரெகுலராக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக நடத்தாமல் ஸ்டாண்டர்டான தனித்தனியாக ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் நடத்தணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த வெட்டல் ஃபெராரி பார்ட் வேஸ் அட் த எண்ட் ஆஃப் 2020 அப்படின்னு சொல்லிட்டு செபஸ்டியன் வெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெராரி கார் வந்து அந்த கம்பெனி கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸில் வந்து ஈடுபட்டிருந்தார். இப்போ அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பிரிய போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. வெட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2015 வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபெராரியில் ஜாயின் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய கப் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து கப் எதுவும் வின் பண்ண முடியல. இப்போ வந்து அவர் வந்து விலகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள், உமன்ஸ் அண்டர்-17 வேர்ல்ட் கப் இன் February 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உமன்ஸ் அண்டர்-17 வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்க போகிறதா இருந்துச்சு. ஃபுட்பால் வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்க போகிறதா இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா February 2021 நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்மீத் சிங் பாசஸ் அவே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் பிளேயர், இந்தியாவோட டேபிள் டென்னிஸ் பிளேயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஒரு நேம் பார்த்துங்க மன்மீத் சிங். எதில் இதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க டேபிள் டென்னிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது. அடுத்து பாருங்கள், ஜிஐ டேக் பார் ஷோக்ராய் கோவர் பெயிண்டிங் டெலியா ருமால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷோக்ராய் கோவர் பெயிண்டிங்கிறது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்க ஒரு இது பெயிண்டிங். இது ஷோக்ராய் கோவர் பெயிண்டிங். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக் இண்டிகேஷன் டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் இருக்க தெலியா ரோமல் அப்படின்ற ஒரு பெயிண்டிங் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜாகிரபிக் இண்டிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நெட்டி பெயிண்டிங்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரும்பாவூர் உட் கார்விங்க்கும் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 35 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக் இண்டிகேஷன் கிடச்சிது அதோடு சேர்த்து. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷோக்ராய் கோவர் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் டெலியா ரூமல் இருந்தது பார்த்தீங்கன்னா எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்க ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது யார் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக் இண்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ. சரி, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அவ்வளோதான் மோஸ்ட்டாக நியூஸ் இருக்குது. நிறைய நியூஸ் இருக்குது, படிங்க. நிறைய கொஞ்சம் ரெகுலராக படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ளோ இருக்கும் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக படிக்க நியூஸில் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி உங்களோட ரீடிங் ஸ்கில்லும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனாலும் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது போக உங்களுக்கே வந்து தெரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.